question ESE EC 2016 கேட்டிருக்க question. Consider the statements. Tank circuit of Hartley is tapped capacitor and common inductor. Tank circuit of Colpit is tapped capacitor and common inductor. Weinbridge has two-stage amplifier with RC bridge in first stage and inverter in second. Crystal oscillators are fixed frequency oscillators with high quality factor. So which are correct அப்படின்றது தான் நம்மளுடைய question. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் சர்க்யூட் ஆஃப் ஹார்ட்லே வந்துட்டு டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்ட்லேயில் இருக்க டேங்க் சர்க்யூட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் அண்ட் ஒரு இண்டக்டர், அதாவது இதை டேப் பண்ணியிருப்போம். அப்போ தான் நமக்கு தேவையான ரெண்டு இண்டக்டர் இந்த மாதிரி L1 L2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டேங்க் சர்க்யூட் ஆஃப் ஹார்ட்லே வந்துட்டு டேப்டு இண்டக்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டேப்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் வந்து டேங்க் சர்க்யூட் ஆஃப் கால்பிட்டில் வந்துட்டு டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் இண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்பிட்ஸில் வந்து நமக்கு டேங்க் சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் L, C1 and C2 இதை வந்து நம்ம சென்டர் டேப் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கூடயே மேட்ச் ஆகுது, டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் இண்டக்டர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய கரெக்ட். நெக்ஸ்ட்டு வெயின்பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஆர்சி பிரிட்ஜ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இன்வெர்டர் இன் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின்பிரிட்ஜில் இனிஷியலாக வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். ஃபீட்பேக்கில் நமக்கு ஆசிலேட்டர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 360 வேணும். ஸோ இன்னொரு 180 நமக்கு இந்த ஃபீட்பேக்கில் வந்து கிடைக்கும். அப்போ தான் நமக்கு தேவையானது 360 டிகிரி வந்து கிடைக்கும். 180 டிகிரி அப்படின்னா இங்கே இன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, டூ ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஆர்சி பிரிட்ஜ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இன்வெர்ட்டர் இன் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். அண்ட் ஃபோர்த் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் விச் ஆர் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் வித் ஹை குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதுவுமே கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ 2, 3, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. 2, 3, 4 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.